அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான மாடலில் படித்து வச்சிங்க. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் நடந்த காலாண்டு, அரையாண்டு, மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டின் சரிங்களா, இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கூட எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்க சான்சஸ் இருக்குது, அல்லது புக்கில் எங்கேயாவது மார்க் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஆன்லைன்லேயே கூட நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுங்க. நம்மளுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே 11th and 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும் சரிங்களா. 11th தனியாக பிளேலிஸ்ட்டில், 12th தனியாக பிளேலிஸ்ட்டில், அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஒன்ஸ் பாருங்கள். நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது 1 marks. 1 marks பொறுத்த வரைக்கும் நான் இங்கே புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருங்க. இதுக்கான கீ ஆன்சர்ஸ் கிடச்சிச்சின்னா 1 marksக்கான ஆன்சர்ஸ் கீன்னு கூட தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 mark கேட்டிருக்காங்க, 3 mark கேட்டிருக்காங்க, அந்த 5 mark கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். குறிப்பாக கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மாடலில் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. இப்போ 2 marksல 16 பார்ப்போம். எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது, அத்தகைய தாதுக்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே போல் சிலிக்கோன்களின் பயன்கள், இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அணைவு சேர்மங்களின் மழைய அணு எண் என்பதை வரையறுக்கும். FCC அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கீடு. இந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா இது நிறைய டைம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இணை அமில கார இரட்டைகள் என்றால் என்ன? வினைவேக மாற்ற நச்சுகள் என்றால் என்ன? அசிட்டோனை எவ்வாறு புரோப்பேனாக மாற்றுவாய்? ஹார்மோன்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த AB சேர்மங்களை கண்டறிகிறது, இதுதான் எல்லா டைமும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான டைப்பில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த AB சேர்மங்களை கண்டறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்க. அதுக்கடுத்து 3 marks பார்ப்போம். ஃபிஷர் ட்ரோபஸ் தொகுப்பு முறை, லேந்தனைடு, ஆக்டினைடு, இதோட வேறுபாடு. இது ரொம்ப ஈஸி. ப்ளஸ் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27th பாருங்கள். காம்பவுண்டு கொடுத்துட்டு என்ற அணைவில் பின்வருவற்றை கண்டறிக. அது மைய உலோக அணு அயனி, அணைவு என்ன, மைய உலோக அயனியோட ஆக்சிஜனேட்டர். இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கு பற்றி குறிப்பு அழக. மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதி. ஜுயிட்டர் அயனி, இது ரொம்ப ஈஸியானது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. எத்தில் அசிட்டேட்டை எவ்வாறு எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டாக மாற்றுவாய்? உணவு பதப்படுத்தலோட பொருட்கள் சரிங்களா. இந்த லெசன்லேருந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுபோல் ஒரு முதல் வகை வினையானது 99% நிறைவடைய தேவையான நேரமானது வினை 90% நிறைவடைந்த தேவையான நேரத்தை போல் 2 மடங்கு ஆகும் என காட்டுக. இந்த கால்குலேஷன் கொஸ்டின் இது கம்பல்சரி சரிங்களா. அப்போ 2 கம்பல்சரியுமே நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி மாடலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து 5 marks. நமக்கு 5 marks வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து 5 marks கேட்பாங்க, இல்லைனா 2 mark 3 mark எங்கே பண்ணி கேட்பாங்க. 34 பாருங்கள். புல தூய்மையாக்கல் முறைனே ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. அதுக்கடுத்து பின்வரும் சேர்மங்களின் ஹாலஜன்களோட ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் வந்து பின்னொரும் வினைகளை பூர்த்தி செய்க, அது கம்ப்ளீட் பண்ணுறது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து அடுத்த 5 mark கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டைப்ரோபைனின் வடிவமைப்பை விவரி. அதுக்கடுத்து எத்தில் போரேட் சோதனையை எழுதுக சரிங்களா. இது 2த்துக்குமே நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணுறீங்க, இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணுறதில்ல. அதில் எது 3 mark எது 2 markன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் 2 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உலோக கார்பன்களில் காணப்படும் பிணைப்புகளின் தன்மை விவரி. அதுக்கடுத்து 36 சாட்கி மற்றும் ஃப்ராங்கல் குறைபாடு, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நல்லதில் பார்த்தீங்கன்னா பூஜ்ய வினைக்கு 2 உதாரணம். தோல் பணியிடம் மற்றும் ரப்பர் தொழிலில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது. அதுக்கடுத்து 38 பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்வாட் நீத்தல் விதி, இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நிறைய டைம் ஆஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. முக்கியமானது ரிவிஷன் கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கடுத்து அனிலின் ப்ரீடல் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை ஏன்? நைலான் 2 நைலான் 6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, பயன்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே படிச்சிருங்க.
அதுக்கடுத்து 38 பார்த்தீங்க அப்படின்னா பென்சால்டிஹைடு மாலகைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, தோர்ப் நைட்ரசல் குறுக்கு வினையை பற்றி குறிப்பு எழுதுக. அதுக்கடுத்து அல்லது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசி சேர்மங்களை வந்து கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, இதே மாதிரியான கொஸ்டின்ஸும் நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்பர் கம்பல்சரி கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான ஏபிசி சேர்மங்களை கண்டறிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஆல்ரெடி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். டாப் 20, 3 மார்க்கு, 5 மார்க்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேறு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.